நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பாக ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தால் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தால் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவர்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அநேகர் உலகமெங்கும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற இந்த வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, நானே உன்னை சுகமாக்குகிற தேவன், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வாக்குத்தத்தத்தை சொல்லி அழைத்த பொழுது, அந்த அழைப்புக்கு நம்பி கீழ்ப்படிந்து வந்த லட்சக்கணக்கான மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை சுகமாக்குகிற தேவன், நான் உங்களை குணமாக்குகிற தேவன், நான் தான் உங்கள் பரிகாரி. வேறு எந்த பரிகாரத்தையும் தேடி நீங்கள் ஓட வேண்டியதில்லை. ஒருவேளை இந்த வியாதிக்கு அங்கே ஒரு இடத்துல போய் அங்கே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், அல்லது இன்ன காரியத்திற்கு இன்னென்ன பரிகாரங்கள் என்று அநேக பரிகாரங்களை இந்த உலகம் நமக்கு அறிவித்திருக்கிறது, கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உங்களை சுகமாக்குகிற தேவன், நானே உன்னை குணமாக்குவேன். வியாதியின் வேதனையிலே, வியாதியின் கொடூரங்களிலே சிக்கி தவிக்கிற பொழுது யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு வைத்தியம் பார்க்க மாட்டார்களா? யாராவது என்னை சுகமாக்க மாட்டார்களா என்று காலம் சென்ற தேவ மனிதனாகிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் பேங்கில் வேலை செய்து கொண்டே ஆண்டவருடைய ஊழியத்தை பகுதி நேரமாய் அவர்கள் ஆரம்பித்தார்கள்.
அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தில் ஸ்ட்ரீட் பிரீச்சிங், தெருமுனைகளிலே நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பார்கள். அப்படி தெருமுனைகளிலே நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லும் பொழுது அந்த தெரு ஓரங்களிலே இருக்கிற பிச்சைக்காரர்கள், அதில் வியாதியோடு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற மக்கள், கைகளில் கால்களில் குஷ்டரோகத்தோடு பிச்சை எடுக்கிற அந்த மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளம் உடைந்து போவாராம். அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு கேள்வி, ஆண்டவர் ஏன் இவர்களை இப்படி விட்டு வைத்திருக்கிறார்? இவர்களை சுகமாக்க ஒரு ஆண்டவர் இல்லையா? நான் நித்தம் பிரசங்கிக்கிறேன், இவர்கள் இன்னும் சுகமாகாமல் வியாதியோடு தானே இருக்கிறார்கள். இப்படி வியாதிகளை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு ஆண்டவர் எனக்கு தேவை. தேவ சமூகத்திலே கதறி அழுது ஜெபித்தார். ஒரு நாள் அவருடைய குடும்ப ஜெபம், வழக்கமாய் அவர்கள் பண்ணுகிற அந்த குடும்ப ஜெபத்தை அவர் பண்ணும் பொழுதுதான் திடீரென்று தேவனுடைய வல்லமை இந்த குடும்பத்தார் அத்தனை பேரையும் நிரப்பி இவருடைய ஆன்மீக கண்களை திறந்து ஆண்டவரை தரிசித்தார். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய மனதுருக்கத்தின் வல்லமையை, தன்னுடைய அன்பை தாம் அழைத்த தம்முடைய மகனுக்கு அதை வெளிப்படுத்தி அந்த அன்பினால் அவர்களை நிரப்பினார். அவர் சொல்லுகிறார், பல இடங்களிலே இது குறித்து அவர் சாட்சி பகிர்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் போகிற இடங்களில் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு என்மேல் இறங்கி வருகிறது. நான் உள்ளம் உடைந்து போகிறேன். அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம் திரளான நோயாளிகளை குணமாக்குகிறது என்று. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் சொன்னார், இனி வனாந்தரத்திலே அவர்கள் இன்னும் 40 ஆண்டு காலம் நடக்க வேண்டும். வழியிலே வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம், அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம். அவர் சொன்னார், எகிப்தியரில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். எகிப்து தேசத்து மக்களை அவர் வாதித்த பொழுது, பல வியாதிகளினாலே அவர்களை வாதித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கொடூரமான வாதைகள், விளக்கம் சொல்ல முடியாத, விஞ்ஞானத்தால் விளக்கம் சொல்ல முடியாத வியாதிகள். எகிப்தியர்கள் அழுது புலம்பினார்கள். அந்த கொடூரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எகிப்தியர்களுக்கு மட்டும் வியாதி வரும், இந்த வாதை வரும், இஸ்ரவேலர்களுக்கு வராது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வனாந்திரத்திலே புறப்பட்டு வந்த பொழுது அவர்கள் உள்ளத்திலே பயங்கரமான இந்த கேள்விகள் இருக்கலாம். ஒருவேளை அப்படி கேள்விகள் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்லும் முன்பாக அவர்களுக்கு முதல் சோதனையாய் செங்கடல் அவர்களை மரித்து போட்டது, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. ஆண்டவர் இயற்கைக்கும் மேலான ஒரு அற்புதத்தை செய்தார். செங்கடல் 2ஆக பிளந்து வழி கொடுத்தது. 2 பக்கமும் தண்ணீர் மதிலை போல நிற்கிறது. அது நடுவிலே வெட்டாந்தரையிலே நடப்பது போல இந்த ஜனங்கள் நடந்து போனார்கள். இதையெல்லாம் பார்த்த இந்த ஜனங்கள், அவருடைய உள்ளத்தில் என்ன திகில் பயம் வந்ததோ நமக்கு தெரியாது. ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், எகிப்தியரில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். நானே உனக்கு பரிகாரி. இந்த உலகத்தில் பரிகாரம் தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. என் சமூகத்திலே நீ வந்தால் போதும். என்னுடைய வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு என்னுடைய கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை நீ செய்து உன்னுடைய வாழ்வை நீ சரி செய்து கொண்டால், அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கைக்கொள்வாயானால் உனக்கு வியாதிகள் வராது. வியாதி வந்து சுகமாக்குவது என்பது ஒரு காரியம். ஆனால் இங்கே ஆண்டவர் கொடுக்கிற காரியம்,
தெய்வீக சுகம் அல்ல, தெய்வீக ஆரோக்கியம். எகிப்தியரில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். உனக்கு வியாதியை நான் தரமாட்டேன், உனக்கு வியாதி வராது. ஒரு தெய்வீக சுகம் அல்ல, தெய்வீக ஆரோக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். என்றால் வியாதிகளை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுவார்கள், பாதுகாப்பான சங்கீதம் என்று 91ஆம் சங்கீதத்தை சொல்லுவார்கள். ஆண்டவருடைய அற்புத குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 102ஆம் சங்கீதத்தை அவர்கள் சொல்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுக்க தவறும் பொழுது, அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் நாம் கைக்கொள்ள தாமதிக்கும் பொழுது வியாதிகள் நமக்குள் வருகிறது. பல விதங்களிலே வியாதி ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு பல காரணங்கள். ஆனால் அடிப்படை காரணம் பாவம். ஆதாம் ஏவாள் தோட்டத்திலே பாவம் செய்வதற்கு முந்தின காலத்திலே அவர்கள் இயற்கையோடு இணைந்திருந்தார்கள். உடை கூட உடுத்தவில்லை. அன்றைக்கு பெய்த பனியும் மழையும் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. மழை பெய்ததாய் வரலாற்று குறிப்பில்லை, ஆனால் பனி பெய்தது. அந்த பனி அவர்களை ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி லேசாக ஒரு பனி அடிக்குது, மழைக்காலம் வந்துருச்சுனாலே இன்றைக்கி நமக்கு பல நோய்கள், காய்ச்சல், ஜலதோஷம், எவ்வளோ காரியங்கள் வருகிறது. ஆனால் அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பு வரை அவர்களுக்கு எந்த வியாதியும் இல்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூடாரம் கூட, ஒரு தங்குவதற்கு வீடு கூட இல்லை. இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆடை கூட அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தையை அவர்கள் மீறின பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவர்கள் பாவம் செய்த பொழுது எல்லா வியாதியும் வர ஆரம்பித்தது. ஆண்டவருடைய வேதம் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதாம், நீ இதை செய்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். வியாதி வருவதற்கான அடிப்படை காரணம் பாவம். பாவத்தினால் வியாதி நமக்குள்ளே வருகிறது. என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை என்று தாவீது ராஜா சொல்லுவதை பார்க்கிறோம். என் பாவத்தினால் என் சரீரத்திலே வியாதிகள், என் எலும்பிலே வியாதிகள், நான் உருக்குலைந்து போகிறேன் என்று கதறுகிறார் தாவீது. வியாதிகள் தான் உலகத்தின் சகல கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் அங்கே ஆணி வேராய் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும் பொழுது பாவத்தினாலும் சாபத்தினாலும் உண்டான வியாதியிலிருந்து அவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருகிறார். நம்மை ஆரோக்கியமாய் வைத்திருக்க விரும்புகிறார். நாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திலே நாம் கெஞ்ச போகிறோம். ஆண்டவரே, இன்று எனக்கு விடுதலை தாரும். என் சரீரத்தில் இந்த குறிப்பிட்ட வியாதி என்னை வாட்டுகிறதப்பா. இந்த வியாதி என்னால் தாங்க முடியவில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?
ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று வாசித்தோமே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நாங்கள் தியானித்தோமே. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீங்களே. இப்பொழுதும் வேதனையோடும் வியாதிகளோடும் கஷ்டத்தோடும் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளினுடைய வியாதிகளிலிருந்து அவர்களை அற்புதமாய் நீர் குணமாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு தடையாயிருக்கிற அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் புண்ணிய நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான வியாதிகளோடு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய விடுதலையை ஆண்டவரே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பும் மனதுருக்கமும் பிள்ளைகளை குணமாக்கட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.